வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். லங்கா சதோச ஊடாக 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானம். டிட்வா சூறாவளிக்கு முன்னரே முடக்கப்பட்ட இந்திய வீட்டு திட்டம் மலேக மக்களின் நலனை புறக்கணிக்கிறதா புதிய அரசு. கோர்முஸ் நீரிணை அருகே விழுந்து நொறுங்கிய அமெரிக்க உலங்கு வானூர்தி இன்றும் வெளியிட்ட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். லங்கா சதோச ஊடாக 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடியால் சர்வதேச சந்தையில் பொருட்களினதும் சேவைகளினதும் விலைகள் அதிகரித்து வரும் பின்னணியில் உள்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் லங்கா சதோச நிறுவனத்தினால் விற்பனை செய்யப்படும் 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை புறக்கோட்டை மொத்த சந்தை விலையை விடவும் குறைந்த விலையில் வழங்குவதற்கு தேவையான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விலை குறைக்கப்பட்டுள்ள 18 அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்குள் பெரிய வெங்காயம், வெள்ளச்சீனி, பருப்பு, தட்டப்பயிறு, கடலை, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கோதுமை மா, சிவப்பு அரிசி, சிவப்பு நாட்டு அரிசி, சம்பா அரிசி, வெள்ளை நாட்டு அரிசி மற்றும் பொன்னி சம்பா அரிசி ஆகியன உள்ளடங்குவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்க பொறிமுறையை அதிகபட்சமாக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சுமையை குறைக்கும் முகமாக லங்கா சதோச நிறுவனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ உள்ளிட்ட பணிப்பாளர் சபையும் உயர்மட்ட நிர்வாகமும் விசேட கவனம் செலுத்தி இத்தீர்மானத்தை எடுத்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளிக்கு முன்னரே இந்திய வீடமைப்பு திட்டம் முடக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் தலா 4500 வீடுகள் வீதம் மொத்தம் 9000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் மலேகத்தில் இதுவரை ஒரு வீடு கூட முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. 2025 டிட்வா சூறாவளி பாதிப்புக்கு முன்னர் மலேகத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் 1300 வீடுகளை அமைப்பதற்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இது முந்தைய அமைச்சரால் கொண்டுவரப்பட்டது என்ற காரணத்திற்காக பயனாளிகள் மாற்றப்பட்டு அத்திட்டம் திட்டமிட்டே கைவிடப்பட்டது. ஆரம்பத்தில் 9,50,000 ரூபாயாக இருந்த ஒரு வீட்டின் 550 சதுர அடி மதிப்பீடு பொருளாதார நெருக்கடி மற்றும் இந்திய அரசுடனான கலந்துரையாடல்களுக்கு பின்னர் 28 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்ட போதிலும் கட்டுமான பணிகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். கோர்முஸ் நீரிணைக்கு அருகே நேற்று திங்களன்று விபத்துக்குள்ளான அமெரிக்க இராணுவத்தின் அப்பாச்சி தாக்குதல் உலங்கு வானூர்தியின் குழுவினர் மீட்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. மேலும் உலங்கு வானூர்தி ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானதா, இயந்திர கோளாறு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் சிக்கலை சந்தித்ததா என்பதும் தெளிவாக தெரியவில்லை என நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமானிகள் நலமாக உள்ளனர், யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, நாளை அறிக்கை வெளியிடப்படும், ஆனால் விமானிகள் நலமாக உள்ளனர் என்று கூறினார். பிராந்தியத்தில் பல நாட்களாக மாறி மாறி நிலவிய பதட்டமான சூழலை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.